Hi all, welcome to my channel Hani Shadra Chitty. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் இந்தியன் கிளப்பில் தான் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போதே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் படைக்க போகிறாங்க. அந்த டைமில் தான் நாங்களே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வந்துட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம் வந்து விளையாடுறதுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் விவசாயம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி பிக்சர் ஓட்டிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடு, திருவள்ளுவர், உழவர், வீடு, கூரை வீடு அந்த மாதிரி பிக்சர்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நம்மளோட ஊரில் அந்த பாரம்பரியம்லாம் இருப்போம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிது. இதில் பாருங்கள் கோழி, அதோட முட்டை, இந்த பக்கம் ஆடு, அந்த மாதிரி அழகாக பிக்சர்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எங்கடா பையனை ஆளை காணும்னு பார்த்தா ஸ்டேஜில் ஏறி விளையாடிட்டுருக்காரு. ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் கேம்னால் என் பையன் இன்னொரு பக்கம் அவனாக ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தான். இடுப்பாட்டம் சொன்னால் அது தெரியல அவனுக்கு. ஃபஸ்ட் டைம் இதை எடுத்து வச்சுட்டு இருந்தான் விளையாடுறதுக்காக. நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோலப்போட்டி நடந்திருக்கும் போல். நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ கோலப்போட்டியில் அழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கோலமுமே நம்ம ஊரில் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. தேர்கோலம், பூக்கோலம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கு கோலம்லாம் கூட போட்டிருந்தாங்க. பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க கோலம்லாம். இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோலம் பாருங்கள், கோலம் போட்டு அதில் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக போனதால் கொஞ்சம் நடப்பாங்க இல்லையா, நடந்து குழந்தைங்களாம் விளையாடிட்டனால லைட்டாக கலைஞ்சிருந்தது. மற்றபடி கோலம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி கோலங்கள்லாம் நம்ம எப்படி போடுவோம் விதவிதமாக, அந்த மாதிரி இங்கேயும் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோலத்தை பார்க்கவே. ஸோ இதுதான் கோலப்போட்டிக்கான இந்த கோலங்கள் எல்லாமே எடுத்து உங்களுக்காக காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான விளையாட்டு போட்டி வந்துட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அதில் என் பையன் வந்துட்டு எனக்கும் கொடுங்க கப்பு, எனக்கும் பால் கொடுங்க, நானும் விளாட்ணுன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவனை தூக்கி நடுவில் நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நைனா கூட நின்றுட்டு கப்பு கேட்டுகிட்டே இருந்தான் அவனும் விளாட்றதுக்காக. ஆனால் குழந்தை இல்லையா, விளாட முடியாது. ஸோ அவனுக்கு பால் மட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என் பையன் நடுவில் போயிட்டு அவன் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தான். எல்லோரும் அவனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான அந்த கும்மி நடனம்லாம் ஆடுவாங்க இல்லையா கிராமத்தில், அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நடனம்லாம் நடந்தது. ஸோ அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா இந்த முளைப்பாரி எடுப்பாங்க இல்லையா கிராமத்து சைடில் நடத்தும் போது, அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு இந்த முளைப்பாரிலாம் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கோசரம் எல்லோரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு இந்த முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அழகாக வந்தாங்க. ஸோ மேளம் வாசிக்க அவங்க அழகாக நடந்து வந்தாங்க. பார்க்க நம்ம ஊர் கலாச்சாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நிற்க வச்சு அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்காக அங்கே லைனில் வந்து நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கோம், என்னடா தமிழ் மக்கள்லாம் வந்துட்டு இல்லையே அப்படின்னு நம்ம வந்த புதுசில் நினச்சிருப்போம். ஆனால் இப்படிலாம் போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா அப்படின்னே நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. என்னடா இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க, ஆனால் எவ்வளோ பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நமக்கு தான் தெரியலை. இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க, நிறைய ஜாலியாக சேம் ட்ரெஸ்ஸு
சேம் கலர் saree சுடி அந்த மாதிரிலாம் போட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கூட ஃபேமிலியெலாம் கூட இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இதுவே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ரைடேயில் பொங்கல் முடிஞ்சு செகண்ட் ஃப்ரைடேலே இவ்வளோ கூட்டம். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைடேல இன்னும் கூட்டம் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் போகல, அப்போது டைம் இல்லை. இவங்க எல்லாமே விழாவிற்கான சிறப்பு விருந்தினர்கள். இவங்க எல்லாமே ஸ்டேஜில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது முளைப்பாரி எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கும்மி நடனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது முளைப்பாரி எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு இந்த கும்மி நடனத்துக்காக அழகாக வரிசையில் நின்று தயார் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேம் saree எடுத்திருந்தாங்க போல். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருந்தாங்க, கலர் எல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுமே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு சாங் போடலை, ஏன்னா காப்பிரைட் வருன்றதுக்காக அதை நான் யூஸ் பண்ணலை. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஸ்கூலில் டான்ஸ் ஆடிருக்கலாம், காலேஜில் டான்ஸ் ஆடிருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஏஜ் ஆகியுமே இப்போ வந்துட்டு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ ஏஜ்ன்றது ஒரு நம்பர் மட்டும்தான். அவங்களுக்காக லைட்டாக சாங் மட்டும் லைட்டாக போட்டு காட்டுறேன், பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆடினது வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலேயாவது இருக்கும், ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாருமே இந்த நடனம் ஆரம்பித்த உடனே எல்லாருமே அவங்களுடைய ஃபோன் எடுத்து அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு அந்த கேமராவை தூக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எல்லோரும் தூக்கி வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுக்க முடியல, ஏன்னா கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. அது ஆடி முடித்த உடனே எல்லோரும் கை தட்டினாங்க, என் பிள்ளையும் கை தட்டினாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுதான் அந்த முளைப்பாரி. அடுத்தது கேமுக்காக இந்த மாதிரி நம்ம ஊரில் விளாடுவாங்கள்ல, இதை வந்துட்டு உரி அடிக்கிற விளையாட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இருந்துச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.